ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, சத்தியத்தின்படி, உண்மையின்படி, நேர்மையின்படி வாழ்க்கை வாழ்ந்தா நமக்கு கஷ்டங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே. கஷ்டங்கள் அதிகரிக்கிறதுக்கு நான் ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்? மற்ற மனிதர்கள் மாதிரி நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறேனே. வாழ்வது ஒரு லைஃபு, எதுக்காக இவ்வளோ கட்டுப்பாடோட வாழணும்? நான் சிறகடிச்சு பறக்கிற பறவை மாதிரி வாழணும் அப்படின்னு எனக்கு ஆசை. அப்படி ஒரு மைண்ட் எனக்கு இருக்கு. இன்னும் சில பேர் உண்மையாக நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதே இல்லையே. மறுபடியும் இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் சில இடத்துல போலியாகவும் வாழணும், சில இடத்துல உண்மை இல்லாமலும் வாழணும், சில இடத்துல பொய் பேசியும் தான் வாழணுன்ற வாழ்க்கையில் தானே மறுபடியும் பழைய வாழ்க்கையை தொடர்றாங்க. இதற்கு ஒரு தெளிவான பதில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மை, நேர்மை, சத்தியம் இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழும்போது அது முதல்ல பெரிய கஷ்டத்தை நிச்சயமாக எல்லாருக்கும் கொடுக்கும், ஏன் துன்பத்தை கூட கொடுக்கும். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 8 பேர் அவங்களுடைய மனநிலை, அவங்களோட குணாதிசயங்கள் எல்லாமே வேறு மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த 2 பேர் மட்டும்தான் கடவுளுக்கு பயந்து முழுக்க நான் சொல்கிறது கடவுளுக்கு மேலோட்டமாக இல்லை, முழுக்க பயந்து வாழக்கூடிய மனிதர்கள் அது 2 பேர். அப்போ 8 பேர் எப்படி இருக்காங்க? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையாக வாழ்ந்துடுறாங்க. நிறைய போய் பேசுகிறாங்க, உண்மை இல்லாமல் நடக்கிறாங்க. நேர்மை அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. அவன் என்னை ஏமாத்தினா, நான் இவனை ஏமாத்தினேன், இது மாதிரி நிறைய காரணத்தை வச்சுக்கிறாங்க, நியாயப்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம அந்த 2% தான் கடவுளுக்கு உண்மையாக பயந்து வாழக்கூடிய மனிதர்கள். 8 பேர் எப்படி வாழறாங்கன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. கணவன் மனைவி கிட்ட ஏதாவது மறைக்கிறான், மனைவி கணவன்கிட்ட ஏதாவது மறைக்கிறாங்க, குழந்தைங்க பெற்றவங்க கிட்ட மறைக்கிறாங்க, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் கிட்ட நம்ம நிறைய மறைக்கிறோம், பொய் பேசுகிறோம், இருக்கிறத இல்லைன்னு சொல்கிறோம், இல்லாததை இருக்குதுன்னு சொல்கிறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பொய் பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் எத்தனை பொய்கள் பேசுகிறோம் அப்படின்றத நீங்கள் கவனித்து பாருங்கள். இது தேவையான பொய் எவ்வளோ, தேவையில்லாத பொய் எவ்வளோ, சர்வசாதாரணமாக பேசக்கூடிய பொய்கள் எவ்வளோ, இதை எல்லாத்தையும் யோசித்து பார்க்கணும். அப்போ பொய் பேசுறது கடவுளுக்கு ஒரு பிடிக்காத விஷயங்கள். ஆனால் நம்ம சின்ன வயசில் இருந்து பொய் பேச ஆரம்பிச்சிட்டோம். திடீர்னு நான் உண்மை பேசும்போது அது பலருக்கு பாதிப்பையும் கொடுக்கலாம்.
அப்போ அதனால என் வாழ்க்கையில் நான் தொடர்ந்து பொய் பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகுது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் நீங்கள் பொய் பேசணும்னு நினைக்கிறீங்களோ, பொய் பேசி தான் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய பேச்சை முதல்ல நீங்கள் நிறுத்தணும். ஓகே, முதல்ல அவசியமானது, அவசியமில்லாதது, தேவையில்லாதது. அவசியம் இல்லாததுன்றது வேறு, தேவையில்லாமல் சும்மா போய் பேசுகிறது வேறு. இந்த 3 ஆங்கிளில் ஒவ்வொரு ஆங்கிளாக முதல்ல நீங்கள் நிறுத்தணும். நிறுத்தும் போது கண்டிப்பாக அந்த துன்பங்கள் வரும். அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க, துன்பங்கள் வருதே அப்படின்னு. நீங்கள் முதல்ல தவறு செய்வதை முதல்ல நிறுத்தினாதான் பொய் பேசுவதை முதல்ல நிறுத்த முடியும். தவறு செஞ்சுக்கிட்டே நீங்கள் பொய் பேசுகிறத நிறுத்தவே முடியாது. 2வது, நீங்கள் உண்மையின் படியும் சத்தியத்தின் படி நேர்மையின் படியும் போனாதான் கடவுள் உங்களுக்கு பின்புலமாக இருந்து உங்களுக்கு அத்தனை விஷயத்தையும் செய்வார். பொய் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல அமைதி காப்பது நமக்கு நல்லது. பொய் பேசி தான் ஆகணும், அந்த இடத்துல பொய் பேசலைன்னா எனக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறது பொய் பேசுகிறத விட பெஸ்ட். அப்போ முதல்ல எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது, எதெல்லாம் நமக்குடைய சிந்தனையை கெடுக்குதோ அதை முதல்ல அந்த இடத்துல அமைதியாக இருக்க பழகணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பவர்ஸ் உங்களுக்கு வரும். சாயப்பா உங்களுக்கு பின்புலமாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் நீங்கள் நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நதி போல் ஓடிக்கிட்டே இருக்கலாம் உண்மை பேசக்கூடிய மனிதர்களாக. நம்ம எதிர்பார்க்குறோம், நான் உண்மை தானே பேசுகிறேன், நேர்மையாக தானே பேசுகிறேன், அப்போ கடவுள் ஏன் என்னை காப்பாற்றலை, இதுதானே கொண்டு வரீங்க. அப்போ இத்தனை நாள் போய் பேசுனீங்களே, கடவுள்கிட்ட பர்மிஷன் வாங்கியா போய் பேசுனீங்க? கடவுளுக்கு பர்மிஷன் வாங்கிய நேர்மை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தீங்க? ஒரு வியாபாரி தங்கிட்ட பொருளை விற்கணும்னு சொல்லிட்டு போய் பேசி விற்கிறாங்க. சில இடத்துல எக்ஸ்பயர்டான பொருள் எல்லாம், எக்ஸ்பயர்டான டேப்லெட்ஸ் எல்லாமே விற்றுருக்காங்க. அது நிறைய பேப்பர்லாம் வந்திருக்கு. நம்ம கவர்மெண்ட் அதை பிடிச்சி ஃபைன் போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க, தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, தன்னுடைய சுயநலத்துக்காக தான் ஒரு மனுஷன் இந்த மாதிரியான வழியில் இறங்குறான். சந்தோஷமும் படுறடா, வெற்றியும் படுறான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நிச்சயமாக நீங்கள் பொய் பேசுகிறீங்கன்னா அதில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. நீங்கள் நேர்மை இல்லாத ஒரு வழியில் நீங்கள் போகிறீங்கன்னா அதுலேயும் அந்த சந்தோஷம் இருக்குது. அதில் நீங்கள் வெற்றியும் அடையிறீங்க. ஆனால் இது எத்தனை நாள் இந்த வெற்றி அடைய முடியும்? உங்களுக்கு வயசு இருக்குது, அதுக்கு தகுந்த அறிவும் இருக்குது, படிப்பும் இருக்குது. இது கடைசி வரைக்கும் வரும்னு நினைக்கிறீங்களா? 40 வயசில் இருக்கக்கூடிய அந்த சவால்கள் 60 வயசில் ஒரு மனுஷனுக்கு காணாமல் போயிடுது. 60 வயசில் இருக்கிறவங்களுக்கு 80 வயசில் காணாமல் போயிடுது. இது வயோதிகம் காரணமாக வரக்கூடிய விஷயங்கள். நீங்கள் வயோதிகம் காரணமாக இருக்கும்போது நீங்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்தீர்களோ அதற்கு தகுந்த மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒருத்தனை ஏமாற்றி சொத்து எழுதி வாங்கலாம், நீங்கள் ஒருத்தன் காசு கொடுத்ததை திருப்பி கொடுக்காமல் இருக்கலாம், இல்லை நான் திருப்பி கொடுக்குற இடத்துல அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுக்காமல் இருக்கலாம். இதெல்லாம் தான் மனசாட்சியை உருக்கக்கூடிய விஷயங்கள். இது ஒரு வழியில் உங்கள் வாழ்க்கையையே அழிச்சிடக்கூடிய ஒரு காரணியாகவும் இங்கே நிற்குது. அப்போ இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்காக நாம் செய்கிறோம், அதில் எல்லாமே கடவுளுக்கு எதிராக செய்கிறோம். இது கடைசி வரைக்கும் நிலைக்குமா? யோசிச்சு பாருங்க. கடைசியில் நீதியும் நியாயமும் தான் ஜெயிக்கும். நமக்கு தெரியும் அநியாயம் ஜெயிக்கிற மாதிரி, அதர்மம் ஜெயிக்கிற மாதிரி, ஆனால் அது உண்மையே இல்லை. நீங்கள் எங்கே வேணாலும் யாரை வேணாலும் யோசிச்சு பாருங்களேன். அநியாயமாக வாழ்ந்தவங்களோட, அநியாயம் பண்ணி வாழ்ந்தவங்களோட வாழ்க்கை, அவங்களுடைய இறப்பு எந்த அளவில் இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களோட தலைமுறை பல தலைமுறை நல்லபடியாக வாழணும், வளரணும் அப்படின்னா நீங்கள் அதற்கு ஏற்றாற்போல் உண்மையை உணர்ந்து
நேர்மையின்படி வாழ்க்கையை வாழ்ந்தா உங்கள் தலைமுறை பல 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 தலைமுறைகள் வாழும். அநியாயம் பண்ணி வாழக்கூடிய தலைமுறைகள் 3 தலைமுறைக்கு மேலே இருக்காது. இது எங்கேயோ யாரோ சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகான், சாதாரண மனுஷன் கிடையாது, சொல்லக்கூடிய ஒரு மகான். ஒழுக்கத்தோட பொருள் ஈட்டி ஒழுக்கத்தோடு வாழ்ந்து நேர்மையின் படி வாழ்ந்து நல்லவர்களை கஷ்டப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் மற்றவங்களுக்கு அழிக்காமல் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது பல தலைமுறையும் பேச வைக்கும். நீங்கள் இதை எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா 3 தலைமுறை தான். அது எப்பேற்பட்ட பணக்காரனாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட மிடில் கிளாஸாக இருக்கட்டும், இல்லை ஏழையாக இருக்கட்டும், 3 தலைமுறைக்கு மேலே குடும்பம் வராது. அதை நான் ஃபுல்லாக சொல்ல விரும்பலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு இருக்கிறதுக்காக கவலைப்படாதீங்க, நாளைக்கு இருக்கிறதுக்காக யோசிங்க. நாளைக்கு எப்படி இருக்கணும்னா அது இன்னைக்கு எப்படி வாழுறீங்கன்றதான் முக்கியம். அப்போ கடவுளுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டிங்கன்னா கடவுள் உங்கள் எந்த ஜென்மத்திலையும் எந்த ஒரு இதுலேயும் கைவிடவே மாட்டார். ஏன் கடவுள் நிறைய பேரை கைவிட்டுறாரு? மனுஷன் கடவுள்கிட்டே பேரம் பேசுகிறான், எனக்கு இதை பண்ணி கொடுத்தா நான் உனக்கு இதை கொடுக்குறேன்னு. கடவுள் விரும்புகிறாருன்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தர் அடாவடியான ஃபைனான்ஸ்கார், அடாவடி பயங்கரமான அடாவடியான ஒரு பர்சன். பணம் தரலை அப்படின்னா வீட்டில் இருக்கிற அந்த பணத்துக்கு அதிக மதிப்பு இருக்கிற பொருளை தூக்கிட்டு வீட்டில் வச்சுக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 1 மாதம் டைம் கொடுப்பார். அப்பையும் நீங்கள் பேமெண்ட் பண்ணல அப்படின்னா வீட்டில் அந்த 10,000 ரூபாய்க்கு மேலே ஒருத்தான பொருளை தூக்கிட்டு வந்துடுவார். ஒரே வாரம் தான் டைம் தருவார், 7 நாள் மட்டும்தான். அவர் என்கிட்ட சொன்னார், பெருமையாக சொன்னார். ஆனால் இன்றைக்கி அவங்க குடும்பம் இந்த தலைமுறையோடு முடிஞ்சிடுச்சு. ரொம்ப பெருமையாக சொன்னார். நானும் ஃபினான்ஸில் இப்படி இருக்கிறதால தான், இல்லைன்னா என்னை எல்லாரும் ஏமாற்றிருப்பாங்க. ஓகே, ஒரு தொழில்னா கெட்டிக்காரத்தனம் இருக்கணும். ஆனால் மனசாட்சி அடகு வச்சுட்டு நான் கெட்டிக்காரத்தனம் பண்ணுறேன்னா அது அதர்மத்தின்படி செய்கிற மாதிரி. நானும் என் தொழிலில் கெட்டிக்காரத்தனம் இருக்குது, ஆனால் மனசாட்சியின் படியும் நான் இருக்கேன். நான் ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கேன், என்னை யாரும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு மற்றவனை ஏமாத்துறதுன்றது பொழப்பு வராது. அவர் என்ன சொல்லுவார், ஒரு சாமி கோயிலுக்கு ஒவ்வொரு மாதமும் போவாராம். அங்கே இவரோட வரக்கூடிய அந்த வட்டி பணத்தில் ஒரு பகுதியை காணிக்கையாக போடுவாராம். அப்படி பார்த்தா அவரோட காணிக்கை ஏகப்பட்டது. கிட்டத்தட்ட அவர் ஏகப்பட்ட லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டிக்கு கொடுத்துட்ருக்காங்க. அது நிறைய அந்த காணிக்கைக்கு போயிருக்கும். அப்போது அந்த தெய்வம் இவங்களை காப்பாற்றி இருக்கணுமா, காப்பாற்றி இருக்கக்கூடாதா? ஆனால் தெய்வம் காப்பாற்றலை. இவங்களுக்கு சொத்து இருக்குது. நம்ம நிறைய சொல்கிறோம், அதாங்க நான் பணத்தை மதிக்கிறதே இல்லை. இப்போ கூட சொல்கிறேன், பணத்தை நான் மதிக்கிறது இல்லை. பணத்தால் ஒரு மனுஷன் சந்தோஷம் அடைவான் அப்படின்றது அது 100க்கு 100 பொய். அந்த மனுஷனுக்கு ஏகப்பட்ட பணம் இருக்குது. எல்லாம் டாக்குமெண்ட்டை வச்சு நிலத்தை பத்திரத்தை வச்சு காசு கொடுக்கறது. 1 லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னா நில பத்திரம் வேணும். அந்த நிலத்துக்கு உண்டான வேல்யூ கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 லட்சம்னு வச்சுக்கோங்க. அப்போ இவருக்கு தேவையான பணத்தை அவங்க கொடுக்கல அப்படின்னா அந்த நிலத்தை 5 லட்சமாக இருக்கிற நிலத்தை பாதி லட்சமாக கன்வெர்ட் பண்ணி ஒரு மீதி ஒரு 1 லட்சத்தை கொடுத்து அந்த 5 லட்சம் நகையை இடத்த வாங்கிக்கிறது. இது மாதிரியான சில விஷயங்கள்லாம். கடைசியில் அவர் கடவுளுக்கு காணிக்கையும் போடுறார். கடவுளை நான் கூட்டாளி ஆக்கிட்டேன், கடவுள் என்னை பார்த்துப்பார். அப்போ நான் நினச்சேன், கடவுள் உங்களை பார்த்துப்பாருன்னா, கடவுள் உங்களை நல்லா வாழ வைக்கிறாருன்னா அப்போ கடவுளுக்கு கண் இல்லை. நான் சாயப்பா என் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் தோணுச்சு. அவர் ரொம்ப பெருமையாக சொல்லுவார், பார்த்தீங்களா அந்த வீட்டிலேருந்து அந்த சிலிண்டர் வாங்கிட்டு வந்துட்டேன், இந்த வீட்டிலேருந்து இந்த ஏடிஎம் கார்டு வாங்கிட்டு வந்துட்டேன்.
இது மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப பெருமையாக பேசுவார். நான் அப்படி, நான் இப்படி, அது இது, என்னால் யாருமே என்னை ஏமாற்ற முடியாது, நான் கதவை பெல் அடிக்க மாட்டேன், கதவை தட்டி தான் நான் கூப்பிடுவேன். நம்மளும் அவர்கிட்ட வாங்கினோம், ஆனால் கொடுத்துட்டோம். இதெல்லாம் ரொம்ப பெருமையாக பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. எனக்கு என்னடா அது, நேர்மை இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் இவங்க செய்கிறாங்க, கடவுளுக்கு காணிக்க போடுறாங்க. அப்போ கடவுள் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு நல்லா வாழ வச்சுட்டு இருக்காங்க பிறகு, கடவுளை புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சுது, சாயப்பா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த மனுஷன் பாவம் செய்கிறான் அப்படின்னு. அந்த மனுஷன் 100க்கு 100 பாவம் செய்கிறான். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் எந்த சந்தோஷமும் கிடைக்கல, எந்த உடல் ஆரோக்கியமும் மேம்படலை. உடம்புல ஒரு வியாதி 2 வியாதி இல்லை. உடம்புல 10 உறுப்பு இருக்குன்னா 10 உறுப்பில் 10 உறுப்புமே நோயை தழுவுது. ஒருத்தவங்களுக்கா இல்லை, மொத்தம் 4 பேர் 5 பேரும் நினைக்கிறேன். 5 பேருக்கும் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி. காலம் பூரா அவங்க அந்த நோயோடு இருக்கணும். கையில் காசு இருந்து என்ன செய்ய முடியும்? யார் உண்மையிலே பணக்கார அப்படின்னா, எந்த மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கானோ, உடம்புல நோய் நொடி இல்லாமல் எப்படி வந்து எப்படி போகிறானோ அவன்தான், வேற யாரும் கிடையாது. காசு இருந்தால், பணம் இருந்தால் சரி, காசு இருந்தால் நீங்கள் எவ்வளோ நாட்டுக்கு ராஜாவுக்கு கூட இருங்க, அந்த ராஜா செத்து போயிடுறாரு, உங்ககிட்ட காசு கோடி கணக்கில் இருக்குது, உயிரை கொடுக்க முடியுமா? என்றைக்குமே காசுக்காக நம்ம உட்காந்து வெயிட் பண்ணி என்கிட்ட துட்டு இருந்தால் நான் வந்து பெருசாக நான் பண்ணுவேன் யாராவது நினச்சிங்கன்னா, காசு இல்லை, அறிவு தான் முக்கியம். அறிவால் தான் இங்கே வளர்ந்துருக்காங்க, காசால் யாரும் வளரல. அறிவை வச்சு தான் பணம் ஈட்டுனாங்க. ஆனால் அது நல்லபடியாக ஈட்டு இருந்தால் இந்நேரம் அந்த குடும்பம் தப்பிச்சிருக்கும். அந்த குடும்பத்துக்கு தீராத வியாதி வந்தாவே முடிஞ்சிடுச்சே. ஒரு நாளைக்கு இவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஒரு நாளைக்கு அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஒரு நாளைக்கு கூட்டு போகிறவருக்கு அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இது மாதிரியான விஷயங்கள் தானே நடந்துச்சு. அவங்களோட பையனோ பொண்ணோ, 2 பசங்க ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன், 3 பேருக்குமே நிலைமை ரொம்ப மோசம். இவர் சம்பாதிப்பது எல்லாம் இந்த மாதிரி கரைஞ்சு போயிடுச்சு. இப்போ சொல்லுங்கள், அநியாயமான வழியில் போனவர் நல்லா இருக்காரா, இல்லை டெய்லியும் கூலி தொழிலாளி கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபாயோ 600 ரூபாயோ சம்பாதிச்சு அதை வீட்டுக்கு கொடுத்து நல்ல ஜம்முன்னு படுத்து தூங்கி காலையில் எந்திரிக்கிறார், அவரு நல்லா இருக்காரு? இவருக்கு போகிற ஊர் பக்கமெல்லாம் இடம், ஏன்னா எல்லா பக்கமும் டாக்குமெண்ட்டை வச்சு வாங்குறாரு போகிறாரு. இப்போ நிறைய பேர் இருக்காங்க, நாட் ஒருத்தர் மட்டும் இல்லை, எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க. இதில் 2 பேருக்கு தப்பு. நீ எதுக்கு வாங்கின, இதுதான் என்னோட கணக்கு. நம்ம எதுக்கு வாங்குகிறோம்? மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எதுக்கு வாங்குறாங்க? பேருக்காக புகழுக்காக வாங்கி கடைசியில் என்ன ஆச்சு? இருக்கிற இடமும் போயிட்டு இன்றைக்கி ஊர் உலகம் கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றிட்டோம். நம்ம வாங்கினோம், நம்ம கேட்கும் போதெல்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி நீங்கள் கொடுக்காமலே அவங்க வாங்கிக்கிட்டாங்க. இது உங்கள் சொத்து பத்தை. சம்பாதிச்ச சொத்து போயிடுச்சா? உங்கள் தாத்தன் பாட்டன் வாங்கின சொத்து போயிடுச்சா? உங்களோட அறியாமையால், உங்களோட ஆடம்பரத்தால், உங்களுடைய அறிவு சரியாக வேலை செய்யாததால். தப்பாக நினச்சிக்காதீங்க, இது நம்ம குடும்பம். எனக்கும் அறிவு வேலை செய்யாமல் தான் இருந்தது. இப்போ கூட அறிவு வேலை செய்யுதுன்றீங்களா? இன்னும் அறிவு வேலை செய்யணும். மனசு மட்டும் வேலை செய்யுது, ஏன் அறிவு வேலை செய்யலை? மனசு பழா போனதுக்கெல்லாம் வேலை செய்கிறதால தான் அறிவு வேலையே செய்யலை. அறிவு தகச்சு போய் நின்றுடுச்சு. இவன் நான் இப்படி பைத்திய மாதிரி பண்ணுறான், காலையில் ஒன்று மதியானம் ஒன்று, இவங்க கூடலாம் சேர்ந்து வாழ முடியாதுன்னு அது ஓரம் கட்டிடுச்சு. அப்போ மனசு நல்லபடியாக இருந்தால் அறிவு குதூகலமாக வேலை செய்யும். அப்போ பணம் ஈற்றுதல் அதையும் நேர்மையாக தான் இருக்கணும். நம்ம லைஃப் பார்ட்னர் எல்லாருக்கிட்டையும் உண்மையாக இருக்கணும். இங்கே உண்மையாக இருந்தால் அங்கே பொய்யா இருக்கிறதும், அங்கே பொய்யா இருந்து இங்கே உண்மையாக இருக்கட்டும், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது.
எத்தனை விஷயத்த நீங்கள் எவ்வளோ நாள் மறைக்க முடியும்? உண்மை ஒரு நாள் வெளியில் வரும். வெளியில் வந்தால் உங்கள் முகத்திரை கிழியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்லாம் நிறைய இந்த கடன் வாங்குகிற டைம்லலாம் வாழ்க்கையே கேவலமாக போயிடுச்சு. போய் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா நான் இங்கே இருக்கேன், அந்த ஊரில் இருக்கேன், இந்த ஜில்லாவில் இருக்கேன், மீட்டிங்கில் இருக்கேன், அது இருக்கேன், இது இருக்கேன். எனக்கே கேவலமாக போயிடுச்சு. என் மூஞ்சில் நானே காரி துப்பிக்கலாம் போல தோணுச்சு. ஏன் இவ்வளோ கேவலமாக போய் பேசுகிறோம்? ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அப்படியே ஹானஸ்ட்டாக அப்படியே நெஞ்ச நிமிர்த்து நடந்தோம். இங்கே கடைசியில் பார்த்தா தொட்டதுக்கெல்லாம் போய் சொல்ல வேண்டிய நிலை. எனக்கு அது பிடிக்கல. அந்த 5-6 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. ஆனால் அந்த 5-6 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில் அதனால இவ்வளோ புத்தி எனக்கு வந்திருக்குது, அடிப்பட்டதால். அப்போ நேர்மையின் படி உங்கள் வாழ்க்கை ஆரம்பித்தா உங்கள் வாழ்க்கையுடைய எதிர்காலம் அப்படின்றது சூப்பராக இருக்கும். நேர்மை இல்லாத வாழ்க்கையை ஆரம்பித்தா உங்களுக்கு நிகழ்காலம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் போய் பேசிடலாம் சந்தோஷத்துக்காக. ஆனால் இன்றைக்கி நான் போய் பேசுகிறேன்னா இந்த நாளை நான் சரியாக பயன்படுத்திக்கல. அப்போ இந்த நாளை பயன்படுத்திக்கிறதால நாளைக்கு எனக்கு பிரச்சனையாகும். அப்போ நிகழ்காலம் பொய்க்கு சந்தோஷம், எதிர்காலம் பொய்க்கு சாபம். அப்போ நிகழ்காலம் நமக்கு துன்பம் நேர்மையின் வழியில் போகும்போது, எதிர்காலம் நமக்கு வரும். இதை நீங்கள் என்றைக்கும் மனப்பூர்வமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு புரிய வரும். நிகழ்காலமா எதிர்காலமா? கடந்த காலத்தை விட்டுடுங்க, அது வேஸ்ட். அது வந்து முடிஞ்சு போன கதை. முடிஞ்சதை தொடர முடியவே முடியாது. இந்த நிமிஷம் முடிஞ்சிடுச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. அப்போது இன்னைக்கே முக்கியம், நாளைக்கு முக்கியம். நாளைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், கடவுள் நமக்கு கை கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கையில் நேர்மையும் உண்மையும் சத்தியமும் இருக்கணும். இப்போ இன்னொரு கேள்வி கேட்டாங்க, இல்லை இதை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் மறுபடியும் திரும்பி பழைய வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அந்த துன்பங்களை பொறுத்துக்க முடியல. ஒரு தலைவலி, கால்வலி, கைவலி, உடம்பு வலி வந்தால் என்ன பண்ணுறோம்? ஒரு பெயின் கில்லர் எடுக்கிறோம். அது நிரந்தரமான வலியை தீர்க்குதா? அப்போதைக்கு அப்போ அந்த வலியை குறைக்குது, ஆனால் தீர்க்கலை. அப்போ அதுக்கு என்ன ஏதுன்றதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதை அக்கறைப்படுத்தி அதுக்கு ஒரு 10 நாளாவது நம்ம அதை சரி பண்ணால் அந்த வலி போயிடும். ஆனால் நம்ம மனுஷனுக்கு அந்த 10 நாள் வலியை பொருட்படுத்திக்க தயாராக இல்லை. ஏன்னா சின்னதாக ஒரு வலியை கூட தாங்க முடியல. அதே கதை தான் இங்கேயும். அப்போது உங்களுக்கு ட்ரையல் பார்க்கும்போதே உங்களுக்கு இவ்வளோ துன்பங்கள் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த இடத்துல ட்ரையல் பார்க்கும்போது தான் இந்த துன்பங்கள் இவ்வளோ தூரம் வந்து நிற்கும். போக போக பழகிடும். இவ்வளோதான். எல்லாமே பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அப்போ உண்மையான சக்தி உங்களை வழி நடத்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்றதை நீங்கள் நம்புறீங்கல்ல. அப்போ அந்த உண்மையான சக்தி வழி நடத்தணுன்றதுக்காக நேர்மையும் உண்மையும் சத்தியத்தின்படியும் ஏன் வாழ்க்கையை வாழ தவறுறோம்? அதே நேரத்தில் ஒரே நாளில் நீங்கள் அரிச்சந்திரன் ஆக சொல்லலை, பழக்கத்தை பழகுங்கன்னு சொல்கிறேன். நான் மாறிட்டேன், உங்கள் ஆடியோ கேட்டவுடனே நான் மாறிட்டேன், நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 48 நாட்களாவது தேவைப்படும் எந்த விஷயத்துக்காக இருந்தாலும். 49 நாள் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் 48 நாள் விடாத பயிற்சி செய்யணும். இனிமே வாழக்கூடிய வாழ்க்கை கடந்த காலத்தில் ஏற்பட்ட பொய்யும் புகட்டும் என்னென்னலாம் மாற்ற முடியும், என்னென்னலாம் குறைக்க முடியும். முதல்ல குறைக்கணும், அப்புறம் நிறுத்தணும், அப்புறம் ஆரம்பிக்கணும். எடுத்தவுடனே ஆரம்பிச்சிட முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம். அதுக்கு தான் அந்த 48 நாள் பயிற்சின்றது. ஸோ மனசில் நல்லா நினச்சிக்கோங்க, பொய் பேசுகிறதால கடவுள் நம்ம பக்கம் நிற்க மாட்டார். உண்மை பேசினாதான் நம்ம வாழ்க்கையில் நிற்பார். இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கை அத்தனையும் முடிஞ்சு போனதுக்கு சமம். நாட்களை கடத்தணுன்றதுக்காக போய் பேசலாம். நாட்களை கடத்தணும்னு சொல்லி யாராவது விரும்புகிறீங்களா?
எப்படியாவது ஓட்டிட்டா போதும்பா. அப்படி ஓட்டி தான் கடந்த காலத்தில் இப்படி வந்து நிற்கிறோம். நம்ம வீடு இருந்து நிம்மதியாவா தூங்குறோம்? சாப்பாடு இருந்து நிம்மதியாவா சாப்பிட்றோம்? இதெல்லாம் என்ன, கடந்த காலத்தில் எதை பற்றியும் நம்ம யோசிக்கலை. இந்த நாளை எப்படியாவது கடந்துட்டா போதும், இந்த நாளுக்கு நம்ம சிரிச்சா போதும், இந்த நாளில் நம்ம சுகமாக இருந்தால் போதும். ஓகே, அடுத்த நாள் இன்றைக்கி சிரிச்சிங்கன்னா நாளைக்கு அழுவுறீங்களா இல்லையா? அதுக்கு தான் இத்தனை விஷயங்களும் இங்கே நடக்குது. அப்போ இன்னைக்கு நாளைக்கு அழுவுறதுக்காக இன்னைக்கு நான் ஏன் சிரிக்கணும்? அப்போ இன்னைக்கு நான் அழுவுறேன், நாளைக்கு சிரிக்கிறேன். இட்ஸ் கோல்டன் ரூல்ஸ். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு அழுவுறதால இன்னைக்கு நான் ஏன் சிரிக்கணும்? அப்போ இன்னைக்கு அழுவுறேன், நாளைக்கு நான் சிரிப்பேன்ல. எஸ், உண்மை பேசும்போதும் மனசு வலிக்கத்தான் செய்யும். தப்புகளை நிறுத்தணும். முதல்ல தப்பை நிறுத்தணும். நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்றதை நிறுத்தணும். அதுக்கப்புறம் பொய் பேசுறது ஆட்டோமேட்டிக்காக குறையும். சுத்தமான மனுஷனாக மாறணும். மாயை வலையில் சிக்கவே கூடாது. மாய வலையில் சிக்கிறவங்க உண்மையாக பேசுவாங்க, பொய்யை தான் பேசுவாங்க. ஒரு விஷயத்தை மறைக்கணுன்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. மறைப்பதுன்றது பொய் தானே. நான் பொய் பேசலப்பா, அப்பா நீ மறைக்கிறல்ல, மறைக்கிறதே பொய் தான். எந்த ஒரு விஷயமும் ஓப்பன் ஹானஸ்டாக இருக்கணும். அதில் நேர்மை என்னைக்கும் சந்தேகமே இல்லாத நேர்மையாக நம்ம இருக்கணும். அந்த நேர்மை உங்களுக்கு மட்டும் அது நேர்மையாகவும் இருக்கக்கூடாது. மற்றவங்க பார்க்கும்போது அது நேர்மையாக இருக்குதான்றதை நீங்கள் மற்றவங்க கண்ணோட்டத்தில் இருந்து உங்களை நீங்கள் பார்க்கணும். அதுதான் நேர்மை. பைபிளில் சொன்ன வார்த்தை தான். அதை நான் ஸ்கூல் படிக்கும்போது ஃபாலோ பண்ணது. நான் பைபிளை அடிக்கடி கோட் பண்ணுறதுக்கு காரணம், நான் படித்தது கிறிஸ்டின் ஸ்கூல். இருக்கிறத இருக்குதுன்னு சொல்லு, இல்லாததை இல்லைன்னே சொல்லு. இதில் வரக்கூடிய துன்பம் உனக்கு குறைஞ்சிதான் இருக்கும். ஆனால் இதை நீ மாற்றி பேசுகிறன்னா இதில் வரக்கூடிய துன்பம் இப்போ இருக்கிற துன்பத்தை விட பல மடங்கு பெருகும். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்லை, இப்போ இது இருக்குதுன்னு சொல்லிட்டா எனக்கு கஷ்டமாக போயிடுமே. ஆமாம், அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கோன்றாங்க. கஷ்டத்தை அனுபவிச்சுக்கோ. இது ரொம்ப சின்ன வழி தான் இருக்கு. வழி தான், ஆனால் சின்ன வழி. ஆனால் இருக்கிறத இல்லைன்னு சொல்லிட்டா அது இப்போதைக்கு நீ தப்பிச்சிடலாம், இப்போதைக்கு நீ சிரிச்சிடலாம். தப்பிச்சிட்டோம், நம்ம ரொம்ப பிரில்லியண்ட்டு, எப்படி பார்த்தல நம்ம கரெக்டாக அறிவை யூஸ் பண்ணி நம்ம அப்படி பண்ண இப்படி பண்ணன்னு சொல்லி பெருமை பேசி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வழி ஸ்டார்ட் ஆகிடும். முகத்திரை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கிழியும். நல்லா ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, முழு பூசணிக்காயை சாப்பாடில் வச்சு மறைக்கவே முடியாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எவ்வளோ சாப்பாடு கொட்ட முடியும் அந்த பூசணிக்காய் மேலே. நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக தெரியும் தானே மற்றவங்களுக்கு. ஒரு பூசணிக்காய் வைக்கிறீங்க, மேலே சாப்பாடு போடுறீங்க, குழம்பு ஊற்றுறீங்க, உள்ள பூசணிக்காய் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க. சாப்பிட சாப்பிட என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக பூசணிக்காய் வெளில வருது. ஆக மொத்தம் நம்ம என்ன பொய்கள் பேசினாலும், என்ன தப்பாக வாழ்க்கை வாழ்ந்தாலும், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் முகத்திரை கிழிக்கப்படலாம். அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. ஐயோ அண்ணா இப்போ என்னென்ன பண்ணுறது, ஐயோ தம்பி இப்போ என்ன தம்பி பண்ணுறது, யாராவது உங்களுக்குள்ளே கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று பண்ணுங்கள். சாய்ப்பா என்னுடைய தப்பை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் இந்த மாதிரியான தவறுகளை தொடர்ந்து செய்ய மாட்டேன். பொய்கள் பேசுகிறத முதல்ல பொய்கள் பேச மாட்டேன், பொய்கள் பேசுகிறத குறைப்பேன். என் கூடவே இருந்து எனக்கு எல்லா விதமான நல்ல புத்திமதியை சொல்லுங்கன்னு சொல்லி சாய்ப்பாட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. இங்கே பாருங்கள், எல்லா மனுஷனும் பொய் பேசி தான் வந்திருக்கான், நீங்கள் மட்டும் இல்லை. ஒன்று உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவீங்க, இல்லை உங்களை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுவீங்க. இந்த ரெண்டு விஷயந்தான் ஒரு மனுஷனை அழிக்க வந்த சக்திகள். அதில் இருந்து நீங்கள் விடுபடணும்னா உங்களை பற்றி பெருமையோ உங்களை பற்றி பரிதாபமோ படாதீங்க. இங்கே இருக்கிற எல்லா மனுஷங்களும் பொய் சொன்ன மனிதர்கள் தான். என்ன நம்ம திருந்துறோம், அவங்க இன்னும் திருந்தலை.
நம்ம இப்போ திருந்துறதுக்கு காரணம் ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு அதிகமாக இருக்குது. அந்த பிரச்சனையை தீர்க்கணுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதான் தீரும் நம்ம நம்புகிறோம். அவர்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் வரலை, வரும்போது அவங்க திருந்துவாங்க. முதல்ல நீங்கள் உங்களை பாருங்கள், அடுத்தது மற்றவங்கள பார்க்கலாம். மற்றவங்கள பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா உங்களை பார்க்கறதுக்கு நேரம் சரியாக இருக்கும். இதை சரி பண்ணுங்க. உண்மையாக வாழ்ந்தா, சத்தியத்தின்படி வாழ்ந்தா எதிர்காலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.